இயேசுவே நீரே எல்லாம் நீரே எல்லாம் நீரே எல்லாம் இயேசுவே உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் இயேசுவை ஆராதிப்பேன் 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 இயேசுவை இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ ஆராதிப்பேன் இயேசுவை இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ ஆராதிப்பேன் இயேசுவை நீரே எல்லாம் நீரே எல்லாம் உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. ஆண்டவரே இந்த ஆராதனையை நீர் ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் ஆராதனையை நீர் விரும்பி ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீர் கடந்து வரும்படியாக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆராதனையிலே ஆண்டவரே நீர் வாசம் பண்ணுங்கப்பா. ஆண்டவரே கவலையோடு கண்ணீரோடு பிரச்சனையோடு போராட்டத்தோடு ஆண்டவரே வியாதியோடு பலவீனத்தோடு ஆண்டவரே யாரெல்லாம் இந்த இடத்துக்கு கடந்து வருகிறார்கள் ஆண்டவரே எல்லாரும் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும் போது ஆண்டவரே ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஒரு விடுதலை ஆண்டவரே இந்த இடத்தை விட்டு போகும்போது ஒரு நிறைவான அபிஷேகம் ஆவியானவரே ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிறுவர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் மேலே உமது கரத்தை வைங்கப்பா ஆண்டவரே. உமது ஆணிப்பா இந்த கரத்தை ஒவ்வொருவர் மேலையும் வைக்கும்படியாக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த இடத்துல எதையோ வாங்கிட்டு போகணும்னு நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா நீர் எங்களை நிரப்பணும் 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 ஆண்டவரே. நல்ல ஆராதனை நல்ல பாடல்கள் ஆண்டவரே செய்தி ஆண்டவரே தேவன் எங்களோடு பேசுங்க. மனுஷனுடைய சத்தத்தை இந்த இடத்துல நாங்க கேட்க கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே மனுஷனுடைய வார்த்தையை இந்த இடத்துல நாங்க கேட்க கூடாது. நீரே முன்னின்று எங்க இடத்துல பேசும்படியாக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில நீர் பேசும்படியாக உமக்கு ஸ்தோத்திரம். ஆரம்பத்தில் இந்த முடிவரை தேவ கிருபை இருக்கும்படியாக போற்றி துதிப்போம் தேவ தேவனே புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் தேவ தேவனை புதிய இதயமுடனே. இயேசு என்னும் நாமமே இயேசு என்னும் நாமமே நாமமே இதமே என் நேசரே சுவை நான் என்றும் போற்றி
கொடிய அலையில் மத்தியில் கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையில் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்து வைத்த அன்பை என்று பாடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோதமின்று மாளாதே. ஜெயத்தோடியோடு பாதுகாத்த அன்பை என்று பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவர் கை ஜீவ பாதை என்றும் ஒன்றே. தாழ்த்தி என்னை அவர் கை ஜீவ பாதை என்றும் ஓடுவே. இயேசு என்னும் நாமமே என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்று கட்டளையதா. தாய்த்தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவர் தாழ்த்தி என்னை அவர் கை. இயேசுவின் நாமம் ஆமென். நாமமே ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி. பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்று கட்டளையதா. பூமி ஆவி ஆத்துமாவும் இயேசு என்னும் நாமம். இயேசு என்னும் நாமம்
இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். சொல்லுங்க, என் நேசர் இயேசுவை, என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். நேசர் இயேசுவை, இயேசு என்னும் நாமமே, இயேசு என்னும் நாமமே, நாமமே கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். நான் இல்லத்தில் நீர் என்றும் ராஜா. தெரிந்த பாடல் என் கூட சேர்ந்து பாடுங்க. கைகளை தட்டி கை தட்டுமா உற்சாகமாக. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நாளேலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நாளேலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் பரிசுத்தரே, பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நாளேலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நாளேலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்தென்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் இருந்தென்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைகளை எண்ணி நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைகளை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள், உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே. ஊழிய எல்லைகள் பெரிதாக்கினீர், அதில் ராஜாக்கள் உதிக்க உதவி செய்தீர். ஊழிய எல்லைகள் அதில் ராஜாக்கள் அறியாத ஜாதியை வரவழைத்தீர். நீ தந்த வாக்கினை நிறைவேற்றினீர். அறியாத ஜாதியை வரவழைத்தீர். நீ தந்த வாக்கினை நிறைவேற்றினீர். உந்தன் கிருபைகளை தினம் நான் பாடுவேன், உந்தன் மகிமைகளை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே
வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடு வீழ்ந்திடாதே. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் நம்பினோ நற்றாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீர் உண்டு பயமில்லையே. நம்பினோ நற்றாற்றில் கைவிட்டாலும் உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன். உந்தன் மகிமைகளை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை தினம் நான் பாடுவேன். உந்தன் மகிமைகளை எண்ணி நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, தானியேலத்தில் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, தானியேலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதா என்னில் தோல்வி இல்லை. உம்மை துதிப்பதினா என்னில் குறைவே இல்லை. உம்மை அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கேட்க போகிறோம். மத்தியில் அருமையான தெய்வ ஊழியர் பிரவீன் பிரேவின். ஆமாம், எல்லாம் பிரவீன்றாங்க. நான் என் நோட்டில் பிரேவின் தான் எழுதியிருக்கிறேன். என்ன, ஜெபத்தால் ஜெயம் பெற்றவர். அவர் செய்து கொடுக்க போகிறாரு. அதுக்கு முன்னால் ஒரு சாட்சி இருக்குது. நம்மத்தில் இருக்கிற ஈஸ்வரத்திலிருந்து நம்மத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிற அருமையான ஊழியர் பிரேவின் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய கண்களை மூடி இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசும்படி ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் ஏக்கத்தோடு வந்திருக்கிறார்கள் சுவாமி. ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறார்கள். நீங்க தான் பேசணும்ப்பா. சுயமா என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரக்கூடாதப்பா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஆலயம் முழுவதும் உடைய செகினா மகிமின் பிரசனத்தை அப்படியே நான் உணர்கிறேன்ப்பா. அந்த ஆராதனை வேலை நீர் மகிமைப்பட்டீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் அந்த பிரசனத்தை உணர்ந்தேனப்பா. விடுதலையோடு ஆராதிக்க, எனக்கு அந்த சபையோடு இணைந்து ஆராதிக்க எனக்கு பாக்கியம் கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ரெண்டாவது முறையாக இந்த ஆலயத்தில் வந்து உம்முடைய வார்த்தையை சொல்ல, உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு எனக்கு பாக்கியம் கொடுத்தீரே. நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. ஆண்டவரே, இங்கிருந்து எங்கள் பிள்ளைங்க போகும்போது ஒரு பெரிய டெலிவரன்ஸோடு போடணும்ப்பா. ஒரு பெரிய விடுதலையோடு போகணும். வீட்டில் மிதிக்கும் போது அற்புதங்கள் நடக்கணும், அதிசயங்கள் நடக்கணும்ப்பா. நீங்கள் செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம், செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். உமக்கு மகிமையை செலுத்துகிறோம். கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தையில் இதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் என்றைக்கும் பிரதியாக நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இனி எத்தனை பேருக்கு தெரியும்? போன வருஷம் வந்தேன். ஆமாம், ரெண்டாவது முறையாக அருமையான அங்கிளோடு இணைந்து இப்படி ஊழியம் செய்ய கர்த்தர் கொடுத்த பாக்கியத்திற்காக நன்றி சொல்கிறேன். ஒரு பாடலை சாங் ஷூட் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கிறேன். ஆமேன். ஆண்டவர் எனக்கு இந்த ஊரில் கொடுத்த பாடல். ஆமாம், போன வருஷம் வரும்போது கொடுத்த பாடல் ரெக்கார்டிங் முடிச்சிட்டோம். ஷூட்டிங் மட்டும் எடுக்கணும். ஆமாம், ஜோம் பண்ணிக்குவாங்க. ஜோம் பண்ணிக்கிறீங்களா? ஆண்டருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னை அன்போடு நேசித்து இந்த வாய்ப்பை கொடுத்த, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எங்கள் அன்பு அங்கிள், அருமையான தேவ மனிதர் ரெவரண்ட் எபினேசர் அங்கிளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அவருடைய குடும்பத்திற்கு அருமையான ஆண்டிக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அவருடைய கொடுத்த மகனுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அவங்களுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் அபிரோதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அவங்கள மாத்திரம் இல்லை, உங்களையும் ஆண்டவர் அபிரோதமாய் ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் நம்பி வந்திருக்கீங்க? ஏசப்பா என்று பேசுவார். நம்முடைய ஆண்டவர் பேசுகிற ஆண்டவர், கல்லோ மரமோ அல்ல, சர்வ வல்லமுள்ள தெய்வம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இயேசு இன்றைக்கும் மரணத்தை ஜெயித்தவராய் இருக்கிறார்.
எத்தனை ராமேன்னு சொல்றீங்க? இந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலம் நம்முடைய தேவன், மரணம் பரியந்தம் உங்களை நடத்துவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருடைய வாழ்க்கையில இயேசு நல்லவராக இருக்கிறார்? என்னுடைய வாழ்க்கையில இயேசு ரொம்ப நல்லவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப நல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு நீங்களே நானும் உயிரோடு இருப்பது சுத்த கிருபை இல்ல? என்னைக்கோ போய் சேர்ந்திருப்போம். நம்ம மேல எவ்வளவு அன்பு ஆண்டவர் வைத்திருக்கிறார், நம்மளை எவ்வளவு இரக்கம் வைத்திருக்கிறார், நம்மளை எவ்வளவு கிருபை வச்சிருக்கிறார்ல. தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்மை தொழுது கொள்வேன் என்று சொன்னது போல அவர் செய்த நன்மைகள், அற்புதங்கள், அதிசயங்கள் ஏராளம் ஏராளம், விவரிக்க முடியாது இல்ல? அவ்வளவு நன்மை நம்முடைய வாழ்க்கையில செஞ்சிருக்கிறார். அவர் மறக்க முடியுமா? ஒரு நாளும் மறக்க கூடாது. ஆமென். இன்னைக்கு என்னுடைய சாட்சி ஆண்டவர் மகிமைப்பட போறாரு. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு விடுதலையான ஒரு செய்தி உங்களுக்கு கொடுக்க போறார். ஆமா, இங்க இப்ப வெறுமையான பாத்திரத்தோடு நீங்க இந்த இடத்துல வந்திருக்கலாம். என்னடா என் வாழ்க்கையில எவ்வளோ ஜெபம் பண்றேனே, எவ்வளவோ நான் கண்ணீர் விட்டு ஆண்டோட சமூகத்தில் கிடக்கிறேனே, என் வாழ்க்கையில ஒரு வெறுமையா இருக்கே, ஒரு நிறைவு வராதா அப்படின்னு ஏங்கி இந்த இடத்துல வந்திருக்கலாம். உங்க பாத்திரத்தை நிரம்பி வழிந்து பொங்கி வழிந்து ஓடும்படி செய்ய போறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவியின் திறவுகளை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் அக்கினிமயமானவரும் என்னை என் தாயின் கருவில் உருவாகும் தேர்ந்தெடுத்தவரும் என்னை பேரிசுள் அழைத்தவருமாகிய எங்க அப்பா இயேசுக்கு எல்லா கனத்தையும் மகிமை முதலாவது அவருக்கு மாத்திரம் நான் செலுத்துகிறேன். அல்லேலூயா. நாங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தேரூர் வெளி என்ற ஊரில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம். எங்களுக்கு கர்த்தர் இந்த மாதிரி ஒரு சபை ஆண்டவங்களுக்கு கொடுத்துருக்கிறார். நான் ஒரு ஆசிரியர், ஒரு டீச்சர். ஆண்டவர் என்கிட்ட பேசணுன்னே வேலை எழுதி கொடுத்துட்டு முழு நேரம் ஊழியத்துக்கு வந்துட்டேன். அப்பா ஜோர்டான் ஒரு தேசத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பாட்ட ஆண்டவர் பேசணும்னு அவர் வேலையை எழுதி கொடுத்துட்டு முழு நேரம் ஊழியத்துக்கு வந்துட்டாங்க. அம்மா தூத்துக்குடின்னு ஒரு ஊரில், அங்களுக்கு தெரியும் தூத்துக்குடின்னு ஒரு ஊர், தூத்துக்குடியில் அம்மா டீச்சராக கவர்மெண்ட் டீச்சராக ஒர்க் பண்ணாங்க. ஆண்டவர் பேசணுன்னு அவங்களும் விஆர்எஸ் கொடுத்துட்டு முழு நேரம் ஊழியத்துக்கு வந்துட்டாங்க. உலகத்திலே பெரிய வேலை ராஜாவுக்கு செய்கிற வேலை. இதை விட பாக்கியமான வேலை இருக்காங்க? ஆமாம், கிடையாது. அங்கிளுடைய சாட்சியை குறிச்சுலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு அங்கிளை யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சது தெரியுமா? ரூபன் சத்யராஜ் என்ற ஒரு ஊழியக்காரர் பெங்களூரில். இவங்க ஆரம்ப நாட்களை மிஷினரி ஊழியம் செய்த நாட்கள் இவங்க குறித்து எனக்கு சொல்லியிருக்காரு அங்கிள் ரூபன் சார். அவங்க அங்கிள் மூலம் தான் நீ அந்தமானுக்கு முத போ, எபிடேஸ்னு ஒரு அங்கிள் இருக்காரு, போய் பாருப்பா, அவர் நம்முடைய நண்பர் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு அவருடைய மிகப்பெரிய திருச்சபை பெங்களூரில் வச்சிருக்கிறார். ஆயிரக்கணக்கான பேர் அவருடைய சபைக்கு வர அங்கிளுக்கு தெரியும். அப்படிதான் கர்த்தர் அங்கிள் எனக்கு கொடுத்தார். ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துறேன். இந்த ஊரில் எனக்கு யாரும் தெரியாது ஃபர்ஸ்ட் நான் வரும்போது. இப்போ நிறைய சொந்த பந்தங்களை கொடுத்துட்டார். போகாத சபையில் மிதிக்காத இடம் இல்லை. போன வாரம் மாறினா கிங்ஸ் சர்ச்சு, இந்த வாரம் எங்கள் அங்கிளுடைய சபை. அதுக்கப்புறம் ஸ்கூல் லைனில் பாஸ் ராபி ஃப்ளெச்சர் அங்கிளுடைய சர்ச்சு. நிறைய இடத்துக்கு கர்த்தர் கூட்டு போறாரு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர் இயேசு மாத்திரமே. எந்த மகிமை நமக்கு வேணாம். ஆமென். அவர் தான் புகழ்ச்சிக்குரியவர், கனத்துக்குரியவர். பாருங்க, எங்க அப்பா வெளிநாட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எங்க அப்பாட்ட ஆண்டவர் பேசினார். என்ன பேசினார்? என் மகனை வேலை எழுதி கொடுத்துட்டு ஊழியத்துக்கு வாப்பான்னு சொல்லிட்டாரு. எங்க அப்பா சொன்னார், ஆண்டவரே எனக்கு ஒண்ணு கண்ணு ஒரு பையன் இருக்கான், ஒரு மனைவி இருக்கு, சோறு யார் ஆண்டவரே போடுவா? அப்போதான் ஏசப்பா தீர்க்க தரிசனமான வார்த்தையை சொன்னாராம். பக்கத்துல கரங்களை பிடிங்க, நான் சொல்ற வார்த்தையை சொல்லுங்க. எங்க அப்பாவுக்கு சொன்ன வார்த்தையை, நான் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை உங்களுக்கு சொல்றேன். பயப்படாதே. அங்கிள் ஆரம்பத்தில் சொல்லிட்டாரு, பயப்படாதே, உன் வலதுகை பிடித்து நான் உனக்கு துணை இருக்கிறேன். யார் உன்னை கைவிட்டாலும், யார் உன்னை விட்டு விலகினாலும், இயேசுவாகிய நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு ஒருபோது விலக மாட்டேன்னு சொல்றாரு. சொல்லுங்க. எல்லாம் கரங்களுக்கு ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பாப்போம். என்னைக்கு இயேசுவை நம்பி நாங்கள் வந்தோமோ, ஆண்டவர் இந்நாள் வரை எங்களை பட்னியா போட்டதே கிடையாது. எங்கள் அப்பாவுக்கு ஆண்டவர் சொன்னோன்னே ஒரு நிமிஷத்தில் வேலை எழுதி கொடுத்துட்டாரு. அடுத்த நிமிஷம் சோத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் இன்னைக்கு ஆண்டவருக்கு மகிமையை சொல்கிறேன், கிறிஸ்துவுக்காக இழந்தவர்கள் எவரும் தரித்திரர் ஆனதில்லை. கிறிஸ்துவுக்காக இழந்தவர்கள் எவரும் தரித்திரர் ஆனதில்லை. ராஜமேன்மை கை கஷ்டப்பட்டோர் நஷ்டமடைவதில்லை. உலகம் உன்னை பகைத்தாலும் எனில் அன்பு கூறுவாயா, உற்றார் உன்னை வெறுத்தாலும் என் சிலுவையை சுமப்பா என்ற வேத வார்த்தையின்படி ஆண்டவர் அங்கிள் உங்களுக்காக தீர்க்க தரிசனமா சொல்றாரு. இந்த மக்களுக்காக தீர்க்க தரிசன சபைக்கு சொல்றாரு. ஆண்டவருக்காக நீங்க எதை இழந்திருக்கீங்களோ உங்களை தரத்தை விட மாட்டார். அவருடைய ஊழியத்தை செய்யறதுக்கு பாடுகள் வரும், பிரச்சனை வரும், உபத்திரம் வரும், போராட்டம் வரும். ஆனா ஆண்டவர் இந்த ஏஜ் சபையை, அந்த அருமையான அங்கிளுடைய ஊழியத்தையும் மக்களையும் நஷ்டத்தில் விட மாட்டார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? பாடுகள் எல்லாரும் பேசுவாங்க, வேதனைப்படுத்தி பேசுவாங்க, இருதயத்தை குத்தி பேசுவானுங்க. அவங்க முன்னாடி தான் கர்த்தர் உங்க தலையை நிமிர பண்ணுவார். எத்தனை ராமேன்னு சொல்றீங்க? சீக்கிரம் ஆண்டவர் உங்க சபைக்கு ஒரு சர்ச்சை கட்டி கொடுக்கணும். ஆண்டவர்
இல்லை நல்ல பாட்டு பாடிங்க. அங்கிள் சொன்ன நல்ல ஒரு பாட்டு பாட வச்சார். இந்த கல்லியின் மேல் என் சபையை கட்டுவேன். அங்கிளுடைய ஆசை விருப்பம் போன வருஷம் என்கிட்ட சொன்னார், அங்கிள் சீக்கிரம் ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யணும், நீங்கள் தோல் கொடுக்கணும். தோல் கொடுப்பீங்களா? இந்த ஊழியம் யாருடைய ஊழியங்க? கர்த்தருடைய ஊழியம், உங்களுடைய ஊழியம். நீங்கள் தான் அங்கிளுக்கு என்ன செய்யணும்? தோல் கொடுக்கணும். இந்த குடும்பத்துக்கு எத்தனை பேர் ஜோம் பண்ணுறீங்களா? நான் எனக்கே ஜோம் பண்ண மாட்டேன், என்ன பிரதர் இப்படி சொல்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒரு பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்புறம் பாருங்க, எங்கள் அப்பா நாங்கள் சிஎன்ஐ சர்ச்சை சார்ந்தவங்க ஆரம்ப நாள். இப்போ தான் எங்களுக்கு பெண்டிகோஸ்ட் சபையை ஆண்டவர் கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி நாங்கள் சிஎன்ஐ சபையை சார்ந்தவங்க. இங்கே சிஎன்ஐன்னு சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் சிஎஸ்சின்னு சொல்லுவாங்க, சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா. சர்ச் ஆஃப் நார்த் இந்தியான்னு சொல்லுவாங்க. பாருங்க, அப்பா அம்மாவுக்கு ரொம்ப வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லை. குடும்பத்தில் ஒரே சண்டை போட்டு 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. டிவோர்ஸ் பண்ணுற நிலைமைக்கு ஆயிடுச்சு. ஏன்னா குழந்தை இல்லாதனால, நான் வர கிடைக்காதனால. எங்கள் அம்மா தற்கொலை நோக்கி போயிட்டாங்க. தூக்கு போட்டு செத்துடலாம், எங்கிட்ட போய் நாண்டுக்கிட்டு செத்துடலாம். ஏன்னா அந்த காலத்தில் குழந்தை இல்லைன்னா ரொம்ப வேதனைப்படுத்தி பேசுவாங்க, மலடின்னு பேசுவாங்க, இப்பவும் பேசுவாங்க, அப்பவும் பேசுவாங்க. ஆமாம் பாருங்க, அப்படி அம்மா ரொம்ப வேதனைப்படுத்தினால அம்மா தற்கொலை நோக்கி போயிட்டாங்க, செத்துடலான்னு தூக்க போட்டு காட்டில் போய் சாக போகிற நேரத்தில் எங்கள் அம்மாட்ட இயேசு பேசினார், என் மகளை உனக்கா உயிரை கொடுத்தனே, நீ சாகணும்னு சொல்கிறியே, நீ சாகக்கூடாது, உன் கண்ணீரை துடைப்பேன், உனக்கு ஒரு குழந்தைய தருவேன்னு ஆண்டவர் பேசினாராம். பாருங்க, நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் தெரியுமாங்க? சொல்லி சொல்லி நடத்துகிற ஆண்டவர், நிரூபித்து காட்டுகிற ஆண்டவர். இந்த உலகத்தில் எந்த தெய்வத்தால் நிரூபித்து காட்ட முடியாது. ஏன் இயேசு மெய்யான தெய்வம் என்பதை இயேசு மாத்திரமே நிரூபித்து காட்ட முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் காட். மனிதனால் கூட தேவனால் கூடும், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, பிரிந்திருந்த குடும்பத்தை கர்த்தர் ஒன்றாக இணைத்தார். எல்லாம் 2 பேரும் ஒன்று. எங்க அம்மாவுடைய கண்ணீரின் ஜெபம், முழங்காலின் ஜெபம் ஒன்றாக இணைத்து ஒரு பொருத்தனை பண்ணாங்களா. ஆண்டவரே, ஒரு குழந்தை பிறந்தா நம்முடைய ஊழியத்துக்கு கொடுத்துரும் ஆண்டவரே. எப்படி பொருத்தனை தெரியுமா? இந்த சிஎன்ஐ சிஎஸ்ஐ சர்ச்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் நடத்துவாங்க. அர்ப்பின் பண்டிகை கேள்விப்பட்டிருக்கீங்களா? முதற் பலன் ஆலயத்தில் கொடுப்பாங்க. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா கோழி முட்டையிட்டா கூட ஆலயத்தில் வந்து வச்சிருவாங்க. அந்த முட்டையை பார்த்தீங்கன்னா 1 லட்சம் 2 லட்சத்துக்கு போகும். யார் வைக்கிறாங்களோ அவங்களே எடுத்துக்குவாங்க. அந்த பணம் எங்கே போகும் தெரியுமா? நார்த் இந்தியாவில் வடமாநில சர்ச்சில் அதை எஃப்எம்பிபி விஸ்வானி இப்படி மிஷனரி பணித்தளத்துக்கு என்ன செய்வாங்க? அந்த பணத்தை கொடுப்பாங்க. அந்த சிஎன்ஐலேருந்து சிஎஸ்சிலேருந்து செய்வாங்க. ஆமாம், நீங்களும் செய்வீங்களா? இந்த ஊழியத்துக்கு செய்யணும். முதற் பலன் யாருக்கு கொடுக்கணும் சொல்லுங்க? ஆண்டருக்கு. எங்கள் ஊரில் காய்கறி என்ன விளைஞ்சாலும் அப்படியே முதற் பலன் தூக்கி ஆலயத்தில் வச்சுருவாங்க. அரிசி இங்கே அரிசிலாம் இல்லை, இங்கே நெல் வராது இல்லை. ஆமாம், ஆனால் உங்கள் ஊர் எல்லாம் பசுமையான ஊருங்க. கானான் தேசம் ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த ஊர் எனக்கு இந்த ஊருக்கு வந்தால் போக மனசே இருக்குது, அடிக்கடி வரணும்னு தோணுது. இந்த ஊர் எல்லாம் சொல்கிறாங்க, நீ அந்தமான வாசி ஆகிட்டு. எனக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? 1 மாதம் ஆச்சு. ஆமாம், யாருக்கு எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. பாருங்கள், ஹேவ்லாக் போயிட்டேன். எங்கள் ஃபேமிலி டாக்டர்ஸ் ஃபேமிலி, எங்கள் மச்சாலாம் இங்கே வந்து ஹோட்டலில், நாங்கள் ஒரு ஹோட்டலில் தங்கிட்டு 1 வாரம் என்னை எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவங்க கூட ஹேவ்லாக் போனேன். அப்புறம் எங்கே நீல் ஐலாண்ட், பாரட்டாங், அப்புறம் லைம் ஸ்டோன் கேவ், என்னென்னமோ புதுசாக பார்க்குறேன். இந்த ஊர் அவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்ட ஊருங்க. நீங்கள் ரொம்ப பாக்கியம் பட்டுக்கணும். ஆமென், மறக்க முடியாது. ரொம்ப சந்தோஷம். அந்த ஊரை போன வட்டம் பார்க்கவே இல்லை, ரொம்ப வேதனை. என்னடா அந்த ஊருக்கு வந்துட்டு ஒன்று கூட சுற்றி பார்க்காம போனோமே. ஆனால் இந்த வட்டம் ஆண்டவர் எல்லாத்தையும் காமிச்சிட்டாரு. எவ்வளோ சந்தோஷம் பாருங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்புறம் பாருங்க, எனக்கு அப்படி பொருத்தனை பண்ணிட்டாங்க. குழந்தை பிறந்தா ஆலயத்தில் வச்சு ஏலம் எடுக்கிற மாதிரி பொருத்தனை பண்ணிட்டாங்க. சர்ச்சில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நான் பிறந்த உடனே ஒரு குழந்தை ஏழோட போகிறேன், யாரும் எடுத்துக்கலாம் அப்படின்னு பொருத்தனை போட்டாங்க. கடைசி என்னைய குழந்தைய தூக்கி ஆல்டரில் தூக்கி வச்சுட்டாங்க. நீ எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே வந்துருச்சு. என்னைய கோயில் குட்டி, இந்த செக்ஸ்டன் சொல்லுவாங்க, இந்த சிஎன்ஐ சர்ச்சில் மணி அடிக்கிறவர், அவர் தான் நீ ஏலம் போடுறாரு. இனி எப்படி ஏலம் போடுறாருன்னா, இந்த குழந்தை ஒரு தரம் 100 ரூபாய், 2 தரம் 200 ரூபாய், 3 தரம் 500 ரூபான்னு சொல்லி எங்கள் அப்பா அம்மா நீ 500 ரூபாய்க்கு ஏலம் போட்டு எடுத்தாங்க. என்னுடைய விளக்கறேன் எவ்வளவு சொல்லுங்க? வெறும் 500 ரூபா. ஒன்னே கண்ணே கண்ணு. ஆமாம், நல்லா படிக்க வச்சாங்க என்னைய. நான் வாத்தியார் நிறைய படித்தேன். நான் வந்து தமிழ் பண்டிட், தமிழ் ஐயா பிரின்சிபாலாக போக வேண்டியது. இன்னைக்கு வேலைக்கு போனால் பல லட்சங்களை நான் சம்பாதிச்சிருப்பேன். ஆனால் ஆண்டருக்காக வந்துட்டேன், ஆண்டர் தான் வேணும்னு வந்துட்டேன். இதை விட மேன்மையான காரியம் எது இருக்கா? எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் அவருடைய அன்பு கீடாதுங்க. எத்தனை ஆமென் சொல்றீங்க? ஆமாம், கடைசி நிறைய பேர் போட்டி போட்டிருக்காங்க. பாவம், ஒருத்தர் நிறைய சொன்னாங்க, 8 வருஷம் கழிச்சு தவறுந்து பெத்த மயம்பா, அவர்கிட்டயே கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்களாம். நல்ல வேலை வேற யாராவது எடுத்துகிட்டு போயிடுது. எங்கள் அங்கிளெல்லாம் பார்த்துருக்க முடியாது. நீங்கள் வந்தாலும் எடுத்துகிட்டு போயிடலாம், அப்படிதான் பொறுத்தல. பாருங்க, எங்கள் அப்பா அம்மாவே கொடுத்து நான் தத்து வாங்கப்பட்ட மகன். ஆண்டு கொடுத்து தத்து. அங்கிள் ஒரு பேர் சொன்னாங்க பார்த்தீங்களா, பிரேவின். எனக்கு இப்படி ஒரு பேர் வச்சாங்க. ஏன் அப்படி வச்சாங்க தெரியுமா? அம்மாவுடைய கண்ணீர் ஜெபத்திற்கு கிடைத்த வெற்றி. எனக்கு சின்ன பிள்ளைகள் நான் தூங்கும் போது எங்கள் அம்மா எனக்காக முழங்கால் போட்டு ஜெபித்த நாட்களை எண்ணி பார்க்குறேன்.
ஒரு தாய் தான் பிள்ளைக்காக வடிக்கிற கண்ணீரின் ஜெபம் ஒரு நாளும் வீண் போகாது. உங்க பிள்ளைகளுக்காக வடிக்கிற கண்ணீரின் ஜெபம் ஒரு நாளும் வீண் போகாது. எங்க அம்மாவுடைய கண்ணீரின் ஜெபம் பலாயிரக்கணக்கான மக்களுடைய கண்ணீரை துடைக்க ஏசப்பனை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. எவ்வளவு பெரிய பாக்கியம்ல. ஆமா, ஆண்டு எங்க அம்மாவுடைய கண்ணீரை துடைத்த ஆண்டவர் உங்க கண்ணீரையும் துடைப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமா, உங்கள் அதிசயங்களை காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்று கண்ட எகிப்தினை இனி நீ காண்பதில்லை, இன்று கண்ட கடன் பிரச்சனை இனி நீ காண்பதில்லை, இன்று கண்ட வியாதியை இனி நீ காண்பதில்லை, இன்று கண்ட வறுமை தருத்திர சாபத்தை இனி நீ காண்பதில்லை. மோசையுடன் நான் உன்னோடு கூட நான் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன் கூடவே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற பண்ணுகிறதா இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவனுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள்லாம் அந்த வருஷத்துல நிறைவேறும், உங்க சபைக்கு நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த அங்கிளுடைய கண்ணீர் முழங்கால் எவ்வளவு இருந்திருக்குல்ல. அந்த சும்மா ஆண்டவர் இப்படி ஒரு சபையை கொடுத்துருவாரா? ஒருத்தங்க சும்மா தூக்கி ஊழியத்தை கொடுத்துருவாரா? கொடுக்க மாட்டாருங்க. எவ்வளவு ஆரம்பத்தில் இவர் போட்ட விதை எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பார் ஊழியத்தில். அதனால தான் இன்னைக்கு இவ்வளவு அழகான ஒரு சபையும் கொடுத்து அருமையான இவ்வளவு பெரிய மக்களை கொடுத்து ஆண்டு ஆசீர்வதிச்சிருக்கிறார். நீங்க ஆண்டருடைய பார்வைக்கு விலையேற பெற்றவர்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. இயேசு இந்த உலகத்தில் வரலனா என்னைக்கோ மண்ணோடு மண்ணா அழிஞ்சு போயிருப்போம். இயேசு வந்ததுனால இந்த உலகத்தில் மீட்பு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இயேசு வந்ததுனால இந்த உலகத்தில் ஒரு பெரிய விடுதலை ஆண்டு நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம அவருடைய பிள்ளைகளால், அவர் பிள்ளைகளாய் நாம் மாற்றப்பட்டதுனால நாம் கொடுத்து வைத்தவர்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்ப ஆண்டுடைய வார்த்தைக்கு வருவோம். எரேமியா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். The book of Jeremiah chapter 29 verses 11. எரேமியா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை ஒரு வாசியுங்கள். போதும் பாருங்க, கவனிங்க. பாபிலோன் என்று ஒரு மிகப்பெரிய தேசம். அந்த தேசத்தை நேபுகாத் நேச்சர் ராஜா என்றவர் ஆட்சி செய்கிறார். இப்ப நம்ம தேசத்தை நம்முடைய பாரத பிரதமர் ஆட்சி செய்யற மாதிரி பாருங்க, பாபிலோன் என்ற ஒரு மிகப்பெரிய தேசம். அந்த தேசத்தை நேபுகாத் நேச்சர் ஆட்சி செய்கிறார். என்ன செய்கிறார் என்றால், இஸ்ரேல் ஜனங்களை சிறைப்பிடித்து அவர்களை அடிமைத்தனத்துக்குள்ளாக உண்டாக்குறார். அந்த மக்களால் தாங்க முடியல. ஆண்டவரே, இவனுடைய கையிலிருந்து எப்படியாவது விலைக்கு எங்க தேசத்துக்கு நாங்க போகணுமே, எங்களை கொடுமைப்படுத்துறானே, எங்களை அடிமைத்தனத்தில் வைக்கிறானே, வேலை வாங்குறானே, கடுமையான வேலை வாங்குறான்னு சொல்லி அந்த மக்கள் ஆண்டுடைய சமூகத்தில் வைத்து திறப்பில் நின்று மண்டாடி ஜெபிக்கிறார்கள், ஊக்கமாக ஜெபிக்கிறார்கள், விடுதலையோடு ஜெபிக்கிறார்கள். அந்த மக்கள் கண்ணீரோடு வேதனையோடு இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிப்பட்ட நேரத்தில் தான் கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியை அனுப்பி இப்படிப்பட்ட நல்வார்த்தை இந்த ஜனங்களுக்கு சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதே போலதான் நீங்களும் ஒரு காரியத்தை, நிறைய பேர் ஒரு காரியத்தை எதிர்பார்த்து இந்த இடத்துல வந்திருக்கீங்க. என் வாழ்க்கையில ஒரு நன்மை வரையாதா, ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காதா என்று ஒரு காரியத்தை எதிர்பார்த்து இந்த இடத்துல வந்திருக்கீங்க. அவர் சொல்றாரு, நிச்சயமாக முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் சொல்கிறார். வேதவசனம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் வரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. சங்கீதம் 121 சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நான் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆண்டவருடைய கரத்துல தாங்க நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவருடைய கரத்துல இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகத்தில் எந்த மனுஷனிடத்துல இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? முதலாவது, எதிர்பார்த்திருக்கிற முடிவை கொடுக்கிற ஆண்டவரா இருக்காங்க. எழுதி வச்சுக்கோங்க. முதலாவது, நம்முடைய ஆண்டவர் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கொடுக்கிற ஆண்டவர். இரண்டாவது, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவரா? அவர் சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்த்திருக்க முடியும் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பெயரில் வைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். இரண்டாவது, உங்களை குறித்து அறிந்து வைத்திருக்கிற ஆண்டவர், உங்க கண்ணீரை அறிந்து வைத்திருக்கிற ஆண்டவர், உங்க வேதனையை அறிந்து வைத்திருக்கிற ஆண்டவர், உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை என்பதை குறித்து அவருக்கு தெரியும். எனக்கு தெரியுமாங்க உங்க பிரச்சனை என்னன்னு? தெரியாது. என்னுடைய பிரச்சனை என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை தாயின் கருவில் உருவாகும் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன், நான் உன்னை நினைவு கூர்ந்திருக்கிறேன், நினைத்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை குறித்து ஆராய்ந்து அறிந்து வச்சிருக்கிறேன் ஆண்டவர் சொல்றார். முதலாவது, எதிர்பார்த்திருக்கிற முடிவை கொடுக்கிற ஆண்டவர். இரண்டாவது, உங்களை குறித்து அறிந்து வைத்திருக்கிற ஆண்டவர். மூணாவது, என்னுடைய ஆண்டவர் நன்மை செய்கிற ஆண்டவர். எப்படிங்க ஆண்டவர் நன்மை செய்வாரா? அதுல போட்டிருக்கு, நீங்க நினைக்கிற தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே, நன்மைக்கு ஏதுவான. அப்ப நீ எல்லாரும் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே எனக்கு தீமை வேண்டும் என்று யாரா சொல்லி ஜெபணுமா? ஜெபண மாட்டோம்.
ஆண்டவர்கிட்ட எப்படி கேட்பணும்? ஆண்டவரே என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் கணவன் நல்லா இருக்கணும், என் மனைவி நல்லா இருக்கணும், எங்க சபை மக்கள் நல்லா இருக்கணும், எங்க பாஸ்டர் நல்லா இருக்கும், இப்படிதான் ஜெபம் பண்ணுவோம். அதான் அவர் சொல்றாரு, நீங்க நினைக்கிற தீமைக்கல்ல மகனே மகளே, நன்மைக்கு ஏதுவான நினைவுகள், ஆசீர்வாதத்துக்கு ஏதுவான காரியம். அப்ப மூணாவது காரியம், அவர் நன்மை செய்கிற ஆண்டவரா இருக்கிறார். ஏசப்பாவுடைய வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்ப்பீர்களானால், அவர் இந்த உலகத்தில் வாழும்போது எல்லா மனிதர்களுக்கும் நன்மை செய்கிறவராகவே சுட்டித் இருந்தார். ஒரு மனுஷனுக்கு அவர் தீமை செய்வார். ஆனால் அந்த உலகம் ஒருவருக்கு விரோதமாய் தீமை செய்கிறதா இருக்கிறது. ஒரு ஊழியம் நல்லா இருந்தால் நிறைய பேருக்கு பொறாமை வந்துட்டு பிடிக்க மாட்டேங்குது. இந்த அங்கிளுடைய ஊழியத்தை குறித்து நிறைய பேர் பொறாமையோடு இருக்கலாம். நானும் ஆசீர்வதிக்கிறேன் அங்கிள் ஊழியத்தை, இன்னும் இந்த ஊழியம் வளர்ந்து பெருகணும், இந்த ஊழியம் இன்னும் கோடா கோடியா பெருகணும், பல ஆயிரங்கள் லட்சங்களுக்கு கர்த்தர் இந்த ஊழியத்தை பயன்படுத்தணும். ஆண்டவர் நான் ஒருத்தங்களை பிளஸ் பண்ணாதாங்க ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நிறைவேற்ற பொறாமையின் கண்கள், எரிச்சலின் கண்கள் இருக்கிறது. இவ்வளவு முன்னேறிட்டாங்களே, இவ்வளவு பெரிய சபையா இருக்கே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு ஆண்டவர் ஜனவரி மாசம் சொன்னார், என் மகனே நீ எல்லாரையும் ஆசீர்வதிடா, எல்லாரையும் பிளஸ் பண்ணு, அப்பதான் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். வேதவசனம் சொல்லுகிறது, உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் சொல்றாரு. நீங்க ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக சொல்லணும், ஆசீர்வதிங்க. அப்போ உங்களை ஆண்டவர் பிளஸ் பண்ணுவார். நான் ஆசீர்வதிக்கிறேன், எங்க அங்கிள் நிறைய பெரிய சபையை கட்டணும், இந்த ஊழியம் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வதிக்கிறேன். அப்போ ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பார்? ஹல்லேலூயா. அவர் நன்மை செய்கிற ஆண்டவரா இருக்கிறார். முதலாவது எதிர்பார்த்திருக்கிற கொடுக்கிற ஆண்டவர், இரண்டாவது உங்களை குறித்து அறிந்து வைத்திருக்கிற ஆண்டவர், மூணாவது நன்மை செய்கிற ஆண்டவர். அடுத்து 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்க. 12ஆம் வசனத்தை வாசிங்க. போதும். அடுத்து நம்முடைய ஆண்டவர் விண்ணப்பத்திற்கு செவி கொடுக்கிற ஆண்டவர். எப்படிங்க விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் செவி கொடுப்பார்? அதுல போட்டிருக்கு, அப்போ நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, கர்த்தர் செய்த நன்மையை ஒன்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் மறக்க கூடாது. தேங்க்ஸ் கிவிங் பிரேயர் ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் காலையில ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்றீங்க? காலையில ஆண்டவரை துதிக்கிறீங்களா? இன்றைக்கு நீங்க நம்ம ஜீவனோடு ஒவ்வொரு நாள் இருக்கிறது அவருடைய கிருபை, நான் நிற்பதும் நிர்மலமாக இருப்பது அவருடைய சுத்த கிருபை. அப்ப அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? காலையில் எழுந்த வாயை திறந்த ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும், தேங்க்ஸ் பண்ணணும். அவருக்கு நன்றி உள்ள இருதயம் தேவை. ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். அவ்வளவோ ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். உங்களுக்கு உங்க கணவனை ஆசீர்வதித்திருக்கிறார், உங்க மனைவியை ஆசீர்வதித்திருக்கிறார், உங்க பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறார், உங்கள் சபையை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்ப ஆண்டவருக்கு எப்படி இருக்கணும்? நன்றி உள்ள இறைய உள்ளவர்களாக மாறணும். அதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். அவர் சொல்றார், அடுத்து நீ விண்ணப்பத்திற்கு நான் உனக்கு செவி கொடுப்பேன், நீ எனக்கு நன்றி சொன்னா நான் என்ன செய்வேன்? உன் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுப்பேன்னு சொல்றாரு. வேதவசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலை யாருக்கு தெரியப்படுத்தணும்? மனுஷனுக்கு தெரியப்படுத்தணுமா? ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணுமா? ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணுங்க. ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சாலும் இந்த ஆலயத்தில் வந்து வடிங்க, ஜோமனுங்க. அவர்கிட்ட அவங்க பிரச்சனையை அவர்கிட்ட சொல்லுங்க, உங்க விண்ணப்பத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. மனுஷன்கிட்டலாம் போய் சொல்லாதீங்க. மனுஷன் சொன்னா மனுஷன் இந்த காலை கேட்டு இந்த காலை விட்டுருவான். உங்க விண்ணப்பத்திற்கு செவி கொடுக்க முடியாது. முதலாவது ஏசப்பாட்ட சொல்லணும், ரெண்டாவது கொடுத்த ஆவிக்குரிய பாஸ்டர் அங்கிள்கிட்ட சொல்லணும் உங்க பிரச்சனை. அவர் என்ன செய்வார்? உங்களுக்காக முழங்கால போட்டு ஜெபம் பண்ணுவார். பாஸ்டர் ஆன்ட்டிட்ட பாஸ்டர் அம்மாட்ட சொல்லணும், அவங்க உங்களுக்காக முழங்கால போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. உங்க பிரச்சனை யார்ட்டையும் போய் சொல்லாதீங்க. ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? சங்கீதம் 118 சங்கீதம் 8-9 வசனம் சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பட்டுதலாயிருப்பது நலம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பட்டுதலாயிருப்பது நலம். நிறைய பேர் அரசியல்வாதிகளை நம்புகிறார்கள், மனிதர்களை நம்பி போய் கொள்ளுகிறார்கள், நம்பி வாழுகிறார்கள். கர்த்தரை சார்ந்து கொண்டு வாழாதபடி மனுஷனை சார்ந்து கொண்டு வாழுகிறார்கள். கர்த்தரிடத்தில் விண்ணப்பத்தை வைக்காதபடி மனுஷனிடத்தில் விண்ணப்பத்தை வைக்கிறார்கள். கர்த்தரிடத்தில் விசுவாசத்தை வைக்காதபடி மனுஷனிடத்தில் விசுவாசத்தை எப்படிங்க ஆசீர்வாதம் கிடைக்கும்? எப்படிங்க நன்மை கிடைக்கும்? ஆண்டவர் சொல்றார், என்ன நீ முழுவதுமா நம்புப்பா, என்ன நேசித்து வாப்பா. அதான் சொல்றாரு, உன் விண்ணப்பத்தை ஏன்ட்ட தான் நீ சொல்லணும், உன் பிரச்சனை ஏன்ட்ட தான் சொல்லணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்க. அவர் தாங்க விடுதலையை கொடுக்க முடியும், அவர் தாங்க விண்ணப்ப சத்தத்துக்கு செவி கொடுக்க முடியும். உங்க கண்ணீரை துடைக்கிறவர் இயேசு மாத்திரம்தான். உங்க குடும்பத்திற்கு அற்புதம் செய்கிறவர் இயேசு மாத்திரம்தான். உங்களுடைய துக்கத்தை சந்தோஷம் மாட்டுகிறவர் இயேசு மாத்திரம்தான். எந்த மனுஷனாலும் உங்களுக்கு செய்து விட முடியாதுங்க. விண்ணப்பத்தை வைத்து ஜெபிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். எத்தனை ஒரு வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்கு? என்ன சத்தத்தையே காணவே? குடும்ப ஜெபம் இருக்கா? குடும்ப ஜெபம் இல்லாத வீடு, கூறி இல்லாத வீடு. இப்படி பிரசங்கம் பண்ணுறாரு நினைக்கிறீங்களா? குடும்ப ஜெபம் ரொம்ப முக்கியங்க. குடும்ப ஜெபம்னா குடும்பத்தில் ஒரு சமாதானம் உண்டாகும், ஒரு ஐக்கியம் உண்டாகும், பிரிவினை என்ன செய்யாது? உண்டாகுது. ஒரு பழைய பாட்டு இருக்கு, அங்கிளுக்கெல்லாம் தெரியும். எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த பையன் கூட சேர்ந்து பாருங்களா? அங்கிள் சொன்னார் யோசுவா குறிச்சு சொல்லும் போது ஒரு காரியத்தை சொன்னார். எத்தனை பேர் கவனிச்சுன்னு தெரியல, நான் கவனிச்சேன். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். யோசுவா பாடுறாரு,
நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. என்னோட சேர்ந்து பாருங்களா, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, கர்த்தரையே சேவிப்பதே ஆகாததென்று கண்டால், கர்த்தரையே சேவிப்பதே ஆகாததென்று கண்டால், யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வாய். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நானும் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போன்னு யோசுவா சொன்ன பிரகாரம் நீங்க குடும்பமா ஆண்டவரை தேடணும். ஒவ்வொரு வாரமும் ஆலயத்துக்கு கரெக்டா வாரீங்களா? இத்தனை பேர் ஞாயிற்றுக்கிழமை சரியா ஆராதனைக்கு வாரீங்க? நிறைய பேர் எங்க ஊர்லாம் பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு போயிடறானுங்க, கருமாதி ஆராதனை கட்டடிச்சு எங்க போறது? காது குத்து கருமாதி. ஆண்டவருக்கு தான் முதலிடம் கொடுக்கணும். நிறைய பேர் ஆண்டவருக்கு முதலிடமே கொடுக்குறது இல்லை. என்னடா இப்படி பிரசவம் பண்ணுவார் நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுறாரு. ஆமென். ஆண்டவர் உன் குடும்பம் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கணும். உன் கணவன் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கணும், மனைவி கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கணும். எந்த குடும்பம் கர்த்தரை முதலிடத்தில் வைக்கிறது அந்த குடும்பத்தை கர்த்தர் முதலிடத்தில் வைப்பார். எந்த குடும்பம் கர்த்தரை கடைசி இடத்தில் வைக்கிறது அந்த குடும்பத்தை கடைசி இடத்தில் தான் வைப்பார். ஏன் ஆசீர்வாதம் கிடைக்க மாட்டேங்குது நம்ம வாழ்க்கையில? ஏன் நன்மை கிடையாது? தடையா இருக்கிறது யாரு சொல்லுங்க? தடையா இருக்கிறது யாரு? நீங்கள் தாங்க தடையா இருக்கும். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும். சபை ஆராதனை தவற விடவே கூடாது. தசமபாகம் ஆண்டவருக்கு கொடுக்கணும். எல்லாமே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நான் சொல்லலைங்க. 10 கமாண்ட்மெண்ட்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஓய்வு நாள் யாருக்குரியது? ஆண்டவருக்குரியது. ஆண்டவருக்கு தான் கொடுக்கணும் முதலிடம். நீங்க ஃபர்ஸ்ட் ரா போஜனம் அது மாத்திரமல்ல, விருந்து, ஆண்டவருடைய வார்த்தை விருந்து, அந்த வார்த்தை போஜனத்தை இங்கே சாப்பிட்டுட்டு தான் கல்யாணத்துக்கு என்ன செய்யணும் போகணும். கல்யாணத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லலை. ஆராதனைக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்? கல்யாணத்துக்கு காது குத்து எங்க வேணாலும் போகலாம். ஆமென். ஆமா, அதனால இதை நீங்க கவனமா வச்சுக்கோங்க. ஆண்டவரை சேவிக்கணும். ஒரே ஒரு அற்புதம் நடந்ததை சொல்லி நான் முடிச்சிடறேன். இந்த டைம் கரெக்டாக முடிச்சிடுவேன், பயந்துராங்க, சீக்கிரம் முடிச்சிருவேன். பாருங்க, என் விண்ணப்பத்தில் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்தார். கொரோனா காலத்தில் லாக்டவுன் டைம், அந்த நேரம் யாருமே வெளியே போகல, எல்லாம் வீட்டில் முடங்கி கிடக்கிறார்கள். எங்க பார்த்தாலும் கொரோனாவுக்கு பீதி, பயம், மரணத்தின் பயம். எங்க பார்த்தாலும் மரணத்தின் கூக்குரல், அழுகுரல் சத்தம் தேசம் முழுவதும் ஒலிக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலை கர்த்தரை எங்க கொண்டு போறாரு தெரியுமா? நீ வாரணாசின்னு ஒரு இடத்துக்கு கூட்டு போறாரு மிஷனரி பயணத்துக்கு. நான் பாட்டில் என்ன மிஷன் ஃபீல்டு போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆர்வத்தில் முன்னாடியே ஃப்ளைட் டிக்கெட் போட்டேன். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே. எனக்கு இந்த அளவுக்கு மோசமாக கொரோனா வரும்னு தெரியாது. டிக்கெட் போட்டேன். எங்கள் அம்மா சொல்கிறாங்க, எப்பா எனக்கு ஒரே ஒரு பையன் இருக்காப்பா, உன்னை இழக்க விரும்பல, நீ போகாதுன்னு சொல்கிறாங்க. நான் என்னம்மா டிக்கெட் போட்டுட்டேனே, ஒரு மிஷன் ஃபீல்டுக்கு நான் போகணுமே, போய் ஆண்டவர் அறியாங்களுக்கு சுவிசேஷம் சொல்லிட்டு வரணுமே. எங்கள் அம்மா போகாதப்பா, நீ எனக்கு வேணும்ப்பான்னு அழுகுறாங்க. நான் சொன்னேன், ஆண்டவர் என்னை பத்திரமா கூட்டு போயிட்டு கொண்டு வந்துருவாருமா, கவலைப்படாதீங்க. இங்கேருந்து டெல்லி போகிறேன், பெங்களூர்லேருந்து ட்ரெயின் ஃப்ளைட்டு தான் ஓடுது, வேறு எதுவும் ஓடலை. ட்ரெயினில் ஏறி பெங்களூர் ஏர்போர்ட் டெல்லிக்கு போகிறேன். டெல்லியில் போயிட்டு அங்கேருந்து வாரணாசிக்கு நான் போகிறேன். போன இடத்துல ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்தார். வாரணாசியில் பாருங்க, நான் கங்கை ஆற்றுக்கு கூட்டு போனார். நீ போய் ஜோம் பண்ணுற அந்த ஊருக்காக போய் பார்த்தா கொரோனா போனால் கொரோனா பிணம் வரிசையாக வந்துக்கிட்டே எரிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. பாருங்க, பாடி ரோட்லாம் வீதிகளில் ஒரே பிணம் குவியல். ஒரு சகோதரி தன் கணவனை ரோட்டில் கிடக்கிற தூக்கி அடக்கம் பண்ணுறது கூட ஆள் இல்லை. ஒரே மரணத்தின் ஓலம் கூக்குரல். என்னை பைக்கில் கூட்டு போகிறாங்க. அவங்க வர யோசிக்கிறாங்க, பிரவீனையா போவேனா கங்கையாத்துக்கு, நம்மளுக்கு கொரோனா ஸ்மெல்லு பட்டாலே வந்துடும் சொல்கிறாங்க. நான் சொன்னேன், ஆண்டர் பார்த்துக்குள்ளார் வாங்க. நான் யார் என்னைய கூட்டு போனாங்கன்னா, அரியலூர் வெஸ்லியை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. அவங்களுடைய அவங்க மக வீட்டில் தான் தங்கியிருந்தேன். மிஷன் ஃபீல்டுக்கு ஒரு மகளை ஊழியத்துக்காக கொடுத்துருக்காரு. அவன் மருமையை ஜோஸ்வா தான் என்னை கூட்டு போனார். அவர் காமிக்கிறாரு, எரியாத பணத்தெல்லாம் தூக்கி ஆற்றுல போடுறானுங்க. கொரோனா பணத்தை தூக்கி அந்த தண்ணியை எடுத்து குடிக்கிறானுங்க. அதான் வேதனையாக இருந்துச்சு எனக்கு. எவ்வளோ வேதனை, மக்களுடைய கண்கள் எவ்வளோ குருட்டாட்டப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? அழுக்கு தண்ணி கங்கை, அந்த தண்ணி எடுத்து தீர்த்தம் குடிக்கிறானுங்க. எவ்வளோ வேதனை. பணத்தையும் தூக்கி போட்டுக்கிறானுங்க.
அங்கிள் எரியாத காலை தூக்கி ஆற்றுல போகிறானு, அது பாதி கிடக்கு. அதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரே வாமிட்டு வருது. என்னடா இதை போய் குடிக்கிறாங்க இவங்களேன்னு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது எனக்கு. அப்போ இவங்களுக்காக அழுது, ஆண்டவரே எப்படியாவது கொரோனாவிலேருந்து எங்கள் மக்களை மீட்டெடுங்கப்பா. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் தான் பயங்கரமான சாவு. நிறைய நம்ம ஊரெலாம் கடவுள் இங்கெல்லாம் காப்பாற்றிட்டார்ல, அந்த மாதிரிலாம் சேஃபாக இருந்துச்சு அங்கிள். ஆண்டவர் இங்கே பாதுகாத்துட்டார். ரொம்ப அளவுக்குலாம் இங்கே இல்லை. ஆமாம், எங்கள் ராமநாதபுரம் ராமேஸ்வரத்துலாம் அவ்வளோவா இல்லை, ஆண்டவர் கண்ட்ரோல் பண்ண வச்சிட்டார். ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் நிறைய சாவு. அப்புறம் பாருங்கள், ஒரு மிஷன் ஃபீல்டுக்கு என்னைய கூட்டுக்கு போனாங்க. ஒரு பெரிய அற்புதம் நடந்ததை சொல்கிறேன். நான் சொன்னேன், ஆண்டவர் அறியாதவங்களை கூட்டு போங்க பிரதர்னு சொன்னேன். கூட்டு போனார். போன இடத்துல அவர் என்ன செஞ்சிட்டாரு, பெட்ரோல் போட எப்படியோ மறந்துட்டார். வண்டி வந்து நடுக்காட்டில் மாட்டி கிடக்கு. என்ன கிடக்கு, பைக் என்ன செய்யுது, நடுக்காட்டில் மாட்டி கிடக்கு. 8 கிலோமீட்டர் போனேன் நான். பெட்ரோல் போறாங்க எங்கே போனோம், 8 கிலோமீட்டர் போனோம். அவர் சொல்கிறாரு, பிரதர் நடந்து போகணும்னு சொல்கிறாரு. எப்படியோ 8 கிலோமீட்டர் நடக்குமா, அவருக்கு பழக்கப்பட்டவர் போல. என்ன ஆண்டவர் 8 கிலோமீட்டர் இங்கே வந்து நடக்க ஆண்டவரே கூட்டுக்கு வந்து இருந்தீங்க. ஆனால் அவர் சொல்கிறாரு, பக்கத்துலலாம் பெட்ரோல் பில் கிடையாது. ஆனால் பாருங்க, ஆண்டவர் எப்படி தான் விசுவாசம் கொடுத்தாருன்னு தெரியல. நான் தைரியமாக சொல்கிறேன், இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறேன். ஆனால் பெட்ரோல் ஒரு போட்டு கிடையாதுங்க. ஆனால் இந்த வண்டி நீ ஆண்டவர் இப்படி நடக்க விட மாட்டாருன்னு சொல்கிறேன் அவர்கிட்ட. அவர் என்னடா இப்படி பேசுகிறாரு அவருன்னு. கடைசி ஸ்டார்ட் பண்ணுறாரு பாருங்க, வண்டி எடுத்து 8 கிலோமீட்டரோட பெட்ரோல் இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. சோத்திரம் போட சோத்திரத்திலே பெட்ரோல் நிரம்பிக்கிட்டு இருக்கு. என் சோத்திரத்திலேயே 8 கிலோமீட்டர் எங்கே போய் நிற்க தெரியுமா, கரெக்டாக அந்த பெட்ரோலுக்குள்ளே போய் ஆஃப் ஆகுது. என் ஆண்டர் எவ்வளோ தங்கம் பார்த்தீங்களா, கரண்ட் ஆண்டர் மயங்கி செலுத்துங்க. இன்னும் இது எப்படி நடந்துச்சுன்னு என்னால் தெரியல. அழுகிறேன் அத்தாடி என் தங்கமே என் வைரமே அழுகிறேன். எவ்வளோ சந்தோஷம் தெரியுமாங்க, எவ்வளோ தங்கமான ஆண்டவர் தெரியுமா. நம்ம விண்ணப்பத்திற்கு உடனே பதில் கொடுப்பாருங்க, விண்ணப்பத்திற்கு உடனே செவி கொடுப்பாருங்க. அதுங்களா அங்கிள் சொன்ன ஒரு சாட்சி எத்தனை பேர் கவனிச்சிங்க தெரியல, கவனிச்சிருப்பீங்க. இந்த சபையில் எவ்வளோ உயிர் உள்ள சாட்சி. இந்த ஒரு அம்மா உடம்பு முடியாத சூழ்நிலையை அங்கிளை தேடி ஓடி வந்துட்டாங்கன்னு சொன்னார் பார்த்தீங்களா, இதுதாங்க சாட்சி. அவங்க அருமையான பிள்ளைகளுக்கு கடவுள் ஒரு அற்புதத்தை செய்யணும் பாருங்க. எல்லாரும் சாட்சி சொன்னீங்க, எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா எனக்கு. அப்போ ஆண்டவர் இந்த ஆலயத்தில் இருக்கிறார், ஆண்டவர் இந்த ஊழியத்தில் இருக்கிறார் நான் பார்க்குறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம், முழங்கால போட்டோம்னா தேசத்தை அசைச்சிடலாம். ஆமாம், ஜெபம் தாங்க நம்முடைய வாழ்க்கையை ஜெயத்தை கொண்டு வரும். ஜெபம் இல்லைன்னா ஜெயம் வரவே வராது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இதே போல தான் ஜார்ஜ் முல்லர் என்ற ஒரு ஊழியக்காரர். அவர் பார்த்தீங்களா இங்கிலாந்து தேசத்தை சார்ந்தவர். அவர் வந்து ஒரு பெரிய, அவருக்கு ஆண்டவர் விஷன் கொடுத்தார், தரிசனம் கொடுத்தார் ஜார்ஜ் முல்லருக்கு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஜார்ஜ் முல்லர் ரோட்டில் நடந்து போயிருக்காரு. போகும்போது பாருங்க, ஒரு குப்பை தொட்டிக்கிலேருந்து ஒரு குழந்தையின் சத்தம் அவர் காதில் கேட்டிருக்கு. என்னடா ஒரு குழந்தை சிசு சத்தம் கேட்குதான்னு போய் பார்த்தா, குப்பை தொட்டிக்குள்ள குழந்தை யாரோ போட்டு போயிட்டானுங்க. பிறந்த குழந்தை என்ன செஞ்சுட்டானுங்க, அந்த மக்கள் எப்படி குணமா தெரியல, சிசுவை தூக்கி குப்பை தொட்டியில் போட்டு போயிட்டானுங்க. இதை பார்த்தோன்னா அவருக்கு ஒரு பாரம் உண்டாகுது. ஆண்டவர் பேசுறாரு, ஏண்டா நீ இந்த மாதிரி ஏழை மக்கள் தாய் தமிழ் கைவிட விட்ட பிள்ளைகளை எடுத்து என்ன செய்ய, நீ வள, உன் பிள்ளையா நேசித்து வளன்னு சொல்லி ஆண்டவர் ஜார்ஜ் முல்லர்ட்ட பேசினாராம். பாருங்க, உடனே அந்த அந்த குழந்தைய எடுத்து அதை கழுவி தான் பிள்ளையா நேசித்து வளர்த்து நிறைய பிள்ளைங்களை வளர்க்க ஆரம்பிச்சிட்டார். ஒரு பெரிய ஹோமே உண்டாயிருச்சு. பாருங்க, இன்னைக்கு பாத்தீங்களா இந்தியா தேசத்தில் ஒரு பெரிய யூனிவர்சிட்டி ஆயிருச்சு, ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி ஆயிருச்சு. ஜார்ஜ் முல்லருடைய ஊழியம் அப்படிப்பட்ட ஊழியம். பாருங்க, ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதம் செய்ததை சொல்றேன். அந்த மகனோட ஆண்டவர் இருந்ததை, ஜபத்திற்கு எவ்வளவு வல்லமை இருக்குன்னு நான் சொல்றேன், கவனிங்க. பாருங்க, ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆகாரம் கொடுத்துருவாராம், போஷிச்சிருவாராம். ஆனா ஜார்ஜ் முல்லருக்கு அன்னைக்கு பாருங்க, அந்த பிள்ளைகளுக்கு பிரெட் ஆகாரமும் சாப்பாடு இல்லை, பால் இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல. அவர் ரூம்ல முழங்கால போட்டு அழுது ஜோம் பண்றாரு. நான் பட்டிய கிடந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, என் பிள்ளைங்களை பட்டினியா போட்டுறாதீங்க ஆண்டவரேன்னு அழுகிறார். அவர் ரூம்ல போய் வேலையாட்கள் ஓடுகிறாங்க, ஐயா நேரம் ஆயிடுச்சு, பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுக்கும்போது தட்டுறாங்க. அப்போ அவர் சொன்னாராம், ஆண்டு பார்த்துக்கொள்ள எல்லாரையும் டைனிங் டேபிள் உட்கார வைங்க, தட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. எல்லா பிள்ளைங்களாம் உட்காந்து ஜோம் பண்ணுதுங்களா, கர்த்தர் கொடுத்த ஆகிறதுக்காய் சோத்திரம் ஆகாரம் இருக்கா இல்ல. ஆனா பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு பெரிய அற்புதம் செய்யறாரு பாருங்க. இவர் பண்ண ஜபம் நமக்குலாம், நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா மனுஷன் போய் சொல்லிடுவோம், ஐயா இந்த உதவி செஞ்சிருங்க அந்த உதவி செஞ்சிருங்க, நம்ம கேட்டுருவோம். பிரச்சனை வந்தவங்க நம்மளால அது இது பண்ண முடியாது. ஆனா பாருங்க, அந்த மனுஷன் பண்ண ஜபம், முழங்காலின் கண்ணீரின் ஜபம். அந்த ரோட்ல பாருங்க, அவர் ஹோம் முன்னாடி ஒரு பெரிய பால் டேங்கர் லாரி வந்துதான். கரெக்டா அங்க வந்து டயர் பஞ்சரா போயிருக்கு. எங்க வந்து டயர் பஞ்சரா இருக்கு, ஜார்ஜ் முல்லரையா ஹோம் முன்னாடி. கடைசி அவன் பார்த்துருக்கான், இன்னும் ரொம்ப லேட்டா போனா அந்த பால் கெட்டு போயின்னு சொல்லிட்டு டேங்கர்ல உள்ள எல்லா பாலையும் இந்த ஹோமுக்கு வந்து கொடுத்துட்டாங்களாம். பிள்ளைய திகட்டுற அளவு குடிச்சிடலாம் பால். பாத்தீங்களா ஆண்டவர் எவ்வளவு தங்கம், பாத்தீங்களா? இதுதாங்க ஆண்டவர். ஆண்டவர் உயிர் உள்ளவர். எத்தனை ராமன் சொல்றீங்க? ஏசு இன்றைக்கு ஜீவிக்கிறார், ஏசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். பாருங்க, கடைசி அவர் ஜபத்தை உள்ள பிள்ளைங்க எல்லாம் குடிச்சிருச்சுங்க. கடைசி பிரெட் வேணுமா காலைல ஆகாரத்துக்கு,
அவர் யார்கிட்ட போய் கேட்கல, முழங்கால் ஜெபத்தை விடல. பாருங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. யாரோ ஒரு பேக்கரிக்காரன்ட்ட ஆண்டவர் பேசி கொஞ்ச நேரத்தில் பெட்டி பெட்டியாவது இறக்கிட்டான். எவ்வளவு அற்புதமான ஆண்டவர் பாருங்க. அந்த பிள்ளைங்க திகட்டுற அளவுக்கு அன்னைக்கு சாப்பிட்டுச்சு. ஏன் சொல்றேன் தெரியுமாங்க? ஜபத்தில் அவ்வளோ ஒரு வல்லமை அபிஷேகம் இருக்கிறது, ஜபத்தில் அவ்வளோ கிருபை இருக்கிறது. ஆமென். ஆமா, ஜபத்தை விட்டுறாதீங்க, பிடிச்சுக்கோங்க. ஆண்டவர் உறுதியாக பிடிச்சுக்கோங்க. ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை விட்டுறாதீங்க ஆண்டவரே, நாம விட மாட்டேன். எத்தனை பேர் அப்படி சொல்லுவீங்களா? ஆமா, ஆண்டவர் உங்க குடும்பத்தை ஒப்பு கொடுத்துருங்க, அவர் கையில ஒப்படைச்சிருங்க. அவர் எல்லாம் பார்த்துக்குவார், தேவைகள் எல்லாம் வந்து பார்த்துக்குவார். எங்களை நடத்துறாரு, எங்களை ஆண்டவர் நடுரோட்டு விட்டாரா, பட்டினியை போட்டாரா? எல்லாம் விட்டு வந்தோம். இன்னைக்கு வேலைக்கு போனால் பல லட்சங்களை நான் சம்பாதிப்பேன். எங்கள் சொந்தக்காரங்களாம் பேசுகிறாங்க. இங்கே வந்து என் ஃபேமிலி ஃபுல்லாக டாக்டர்ஸ் ஃபேமிலி. இங்கே வந்து ஒரு பெரிய லெமன் ட்ரீ ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தோம். நானும் ஒரு வாரம் அங்கே தான் தங்கியிருந்தேன். அவங்க சொல்கிறாங்க, நீ ஊழியத்துக்கு வந்து என்னடா சம்பாதிச்சேன்னு கேட்குறாங்க. நீ சொந்தக்காரங்க எப்படியா எப்படி குத்துறானுங்க ஒரு இதயத்தை நோக்குன்னு நம்ம விசுவாசம் தளர்றதுக்கு பண்ணுறானுங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது இந்த மேன்மை, நமக்கு தெரியும் அந்த மேன்மை. ஆண்டவர் ருசிச்சவங்களுக்கு அந்த அருமை தெரியும். ஒரு ஆப்பிள் இருக்கு, ஒரு ஆப்பிள், அந்த ஆப்பிளை நான் சாப்பிட்றேன், சாப்பிட்டு அங்கிள்கிட்ட கொடுக்காம அங்கிள் டேஸ்டா இருக்குன்னு சொன்னா அங்கிள் என்ன சொல்வார்? என்னப்பா நீ தானப்பா அந்த ஆப்பிளை சாப்பிட்ற, ஏன்ட்ட கொடுக்காம எப்படி டேஸ்டா இருக்குன்னு சொன்ன மாதிரி ஆண்டவர் ருசிச்சவனுக்கு தான் அருமைன்னு தெரியும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர்கள் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதனால அவங்கள்ட்ட சொல்லிட்டேன், அவரை நம்பி வந்தேன், என்ன ஆண்டவர் பட்னியை விட மாட்டாருங்க, நடு ரோட்டில் விட மாட்டார். சொந்தக்காரன் தைரியமா பேசினேன், இவனை நம்பியா நம்ம வந்திருக்கான், இவனுக்கு என்ன சும்மா கூட்டு போனானுங்க, அது ஒன்று தான் செஞ்சானுங்க, வேற ஒன்றும் செய்யல. சொந்தக்காரன் நடு ரோட்டில் விட்டு போயிருவானுங்க, பார்த்துக்கோங்க, மோசமானவனு உலகம். ஆமாம், நம்மளை ஆண்டவர் ஒரு நாள் விட மாட்டார். ஆமேன். நம்ம நம்பிக்கையெல்லாம் அவராக தான் இருக்கணும். இன்னைக்கு நான் இந்த கை எம்பிக்கு ஜோம் பண்ணியிருக்கு. அப்துல் கலாம் வீட்டில் போய் தைரியமாக சுவிசேஷம் சொல்லிட்டு வந்துட்டேன். நான் வாத்தியார் வேலைக்கு போனால் இதை செஞ்சிருக்க முடியுமா? என்னுடைய அம்மாவுடைய கூட இருந்த அண்ணன் அப்துல் கலாமுடைய எங்கள் அம்மாவுடைய கூட இருந்த அண்ணன் மாமாவும் அப்துல் கலாம் ஒரே கிளாஸ்மேட். அவர் பேர் விவி தாமஸ் வாத்தியார். அவரும் அப்துல் கலாமும் ஒன்றா நெருங்கி பழகினவருக்கு, ஒரே டெஸ்ட்டில் ஒன்றா படித்தவங்க. எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சி அப்துல் கலாம் வீட்டில் போய் சுவிசேஷம் சொல்வதற்கு. எங்கள் அம்மா அவர் பிரசிடெண்ட்டாக இருக்கும் போதே எங்கள் மாமா வீட்டுக்கு தேடி வந்துட்டார். பார்த்தீங்களா, இந்த காலத்தில் எம்எல்ஏ பிடிக்க முடியுதா, ஒரு கவுன்சிலரை பிடிக்க முடியுதாங்க? மறந்துடுவானுங்க. ஆனால் பாருங்க, அப்துல் கலாம் வந்து எங்கள் மாமாட்ட பைபிள் ஒரு வசனம் சொன்னார். எங்கள் மாமாட்ட ஃபோட்டோ எடுத்து வீடு ஃபுல்லாக மாட்டி வச்சிருக்காங்க. எங்கள் வீட்டுக்கு, எங்கள் மாமா வீட்டுக்கு போனீங்கன்னா தெரியும், அவர் இறந்து போயிட்டாரு. அப்துல் கலாம் ஃபர்ஸ்ட் இறக்குறாரு, அடுத்து எங்கள் மாமா சாகுறாரு. எங்கள் அம்மாவோட கூட இருந்த அண்ணன் விவி தாமஸ் வாத்தியார், அவர் படித்ததெல்லாம் ஸ்வாட் ஸ்கூலில் படித்தார். அப்துல் கலாம் கிறிஸ்தவ ஸ்கூலில் தான் படித்தார், ராமநாதபுரம் மாவட்டத்தில். அங்களுக்கு தெரியும், நானும் அங்கே தான் படித்தேன். அவர் மிஷினரி பண்ணலாம். ஆனால் அவர் நன்றியை மறக்கல. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அப்துல் கலாமே எங்கள் மாமாட்ட பைபிள் ஒரு வசனத்தை சொன்னாராம், கர்த்தரை நம்பிருக்கிறவனைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். அவர் ஒரு ஜனாதிபதி வாயிலிருந்து வருது பாருங்க, நான் இயேசுவை நம்பினேன், இன்னைக்கு நான் உயர்ந்திருக்கேன். நீ என் ஆசிரியர் நம்பினேன், நான் உயர்ந்திருக்கேன். நீங்கள் அப்படி சொல்ல முடியுமா? ஒரு சீஃப் மினிஸ்டரை பிடிக்க முடியுமா? ஒரு எம்பியை பிடிக்க முடியுமா? கொஞ்சம் உயர்ந்துட்டா அவ்வளோ பெரிய மனுஷன், ஒரு பெரிய ஜனாதிபதி இதில் இருக்காரு. அவருடைய குணங்கள்லாம் நிறைய காரியங்களை சொன்னாங்க. எங்கள் ஊரில் என்ன செய்வாரா, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கும்போது வீடு வீடாக பேப்பர் போடுவாராம், சைக்கிள் மெழுத்தி பேப்பர் போட்டு அதில் வந்து காசை வச்சு தான் படிச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அப்படி அவங்க வீடை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அப்துல் கலாம் வீடை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் பெரிய பெரிய பங்களா கட்டிடுவாங்க. எவ்வளோ எப்படியா சம்பாரிச்சு அவர் ஒருக்காக ஒன்று சம்பாதிக்க நாட்டுக்காக வாழ்ந்துட்டார் அப்துல் கலாம். பாருங்க, தைரியமாக போனாங்க வீட்டுக்கு. போய் பாருங்க, தைரியமா சொன்னேன், உங்க குர்ஆன்ல சொல்லுது ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரித்தோரை உயிர்ப்பித்தாருங்க குர்ஆன் சொல்லுது. இயேசு செத்த மனுஷனை உயிரோடு எழுப்பினாருங்க குர்ஆன் சொல்லுதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய மாமாட்ட பேசினேன், அப்துல் கலாம் மாமாட்ட. அவர் வயசானவங்க, அண்ணன் எல்லாம் வயசானவங்க. அவங்களுக்கு ஆண்டோடைய அன்பை சொன்னேன். உங்க குர்ஆன் சொல்லுது இயேசு செத்த மனுஷனை உயிரோடு எழுப்பினார், அவர் தான் மெய்யான தேவன் நான் சொல்றேன். அவங்க சொல்றாங்க ப்ராஃபட், நபின்னு சொல்லுவாங்க. அவங்கள இயேசுவை தெய்வம் என்று சொல்ல மாட்டாங்க. என்ன செய்வாங்க? ஆமா, நபிகள்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் சொன்னேன் இஸ் நாட் யுவர் ப்ராஃபட், அவர் தான் என் தெய்வம்னு சொன்னேன். உடனே நான் பேசின உடனே அவங்க கேட்டாங்க, ஜோம்னு சொன்னாங்க, எனக்கு காஃபி கொடுத்தாங்க. அந்த நாளை இன்னும் என்னால் மறக்க முடியாது. நான் வாத்தியார் வேலைக்கு போய் அதை செஞ்சிருக்க முடியுமா? தைரியமாக போய் ஒரு அவ்வளோ போலீஸ் பாதுகாப்பு, ஜனாதிபதி வீட்டுக்குள்ள உள்ள விட்டுருவானுங்களா சொல்லுங்க பார்ப்போம். இந்த முஸ்லீம் வீட்டில் போய் சுவிசேஷம் சொல்லிட்டு வந்துருக்கலாம் பார்ப்போமே, உண்டை கூட போட்டுருவானுங்க, மோசமானவங்க. சுவிசேஷம் சொல்லிட்டு வந்துருக்க பார்ப்பான். அவன் நான் ஸ்கூலில் வேலை பார்த்த ஒரு எங்கள் பிரின்சிபால் இருக்கார். நான் ஒரு வருஷம் ஸ்கூலில் ஒர்க் பண்ணேன், அதுக்கப்புறம் வேலை எழுதி கொடுத்துட்டேன். அவர் பாருங்க பைபிள் படிக்கிற, குற்றம் கண்டுபிடிக்க பைபிள் படிக்கிறார். எங்கள் அப்பாட்ட வந்து தினமும் சண்டை போடுறது அந்த ஆளுக்கு வேலை. முஸ்தபா அந்த ஆளு பேர் என்னது, அவர் குற்றம் கண்டுபிடிக்க பைபிள் படிக்கிறார். சொல்றாரு 10 முறை படிச்சுட்டாராம். அடப்பாடுறா, பார்த்தா எங்கள் அப்பாட்ட இதே வாக்குவாதம் பண்ணுறதா வேலை. எங்கள் அப்பா விட மாட்டார், தைரியமாக பேசுவார். ஆமாம், இப்படிலாம் எங்களுக்கு தொந்தரவுகள். எங்கள் ஊழியத்தில் இந்த மாதிரி இடத்துல ஆர்டர் கொடுத்துருக்காரு. கல்லை கொண்டு திடீர்னு எரிவானுங்க எங்கள் இதில். எங்கள் அப்பா போய் அடிக்கடி கேஸ் கொடுப்பானுங்க. நாங்கள் இருக்கிற இடத்துல எல்லாம் முஸ்லீம்ஸ் ஏரியா, முஸ்லீம்ஸ்க்கு இந்துஸ்
கிறிஸ்தவங்களாம் ஒருத்தர் கிடையாது நாங்கள் இருக்கிற இடம். அப்படிப்பட்ட இடத்துல தான் ஆண்டவர் எங்களுக்கு விஷனோட எங்கள் அப்பாவுக்கு அந்த ஊரை காமிச்சு நீங்கள் குடும்பமாக ஊழியம் செய்கிறோம். எங்களுக்காக ஜோம் பண்ணிக்கிறீங்களா? 10 முறை கேஸ் கொடுக்குறான், ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. அவனுக்கு தோத்து தான் போய்கிட்டே இருக்கானுங்க. ஊரே எழுப்புனானுங்க, கையெழுத்து போட்டு இவங்களை விரட்டி இறங்கணும் அந்த ஊரை விட்டுன்னு. ஒன்றும் நடக்கலை. அவர் நம்ம கூட இருக்கும்போது ஏதாவது நடக்குமா? கர்த்தர் வலது பார்சத்திற்கு அசைக்கப்படுவதில்லை. இந்த அருமையான அங்கிள் வலது பார்ச ஆண்டு இருக்கிறார், அசைக்க முடியாது, ஒருத்தரும் அசைக்க முடியாது. அவன் இந்த ஊழியம் யாருடைய ஊழியம்? ரத்த சிந்தி சம்பாதிக்கப்பட்ட கர்த்தருடைய ஊழியம். ஒருத்தரையும் இது பண்ண முடியாது. ஆமா, ஆண்டவர் தங்கமான ஆண்டவர். கடைசியா நான் சொல்லி முடிச்சிடறேன். முதலாவது எதிர்பார்த்திருக்க கொடுக்கிற ஆண்டவர், 2வது உங்களை குறித்து அறிந்து வைத்திருக்கிற ஆண்டவர், 3வது நன்மை செய்கிற ஆண்டவர், 4வது விண்ணப்பத்திற்கு செவி கொடுக்கிற ஆண்டவர், 5வது முடிச்சிடறேன், 10 நிமிஷம் தான் இருக்கு, 5 நிமிஷம் தான் இருக்கு. தொடர்ச்சியா வாசிங்க, 13ஆம் வசனம் தொடர்ச்சியா வாசிங்க, முடிச்சிடறேன். பாத்தீங்களா எப்படிங்க ஆண்டவரை முழு இதயத்தோட தேடுறது? உபாகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தில் அவர் என்ன செய்யணுமா? அன்பு கூறணும், தேடணும், நேசிக்கணும்னு சொல்றார். உலகத்துல எல்லா மனுஷனோட அன்பு மாறி இருக்கு. எத்தனை பேர் ஆவேன்னு சொல்றீங்க? கணவன் அன்பு மாறும், மனைவி அன்பு, பிள்ளைகள் அன்பு, எல்லா அன்பு மாறும். ஆனா மாறாத அன்பு இயேசுவின் அன்பு தான். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ரோமர் 8ஆம் அதிகாரம் 36, 37, 38 வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, துன்பமோ, நாச மோசமோ, பசியோ, பட்டயமோ, உயர்வாளாலும் தாழ்வானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்காரியங்களானாலும், நிகழ்காரியங்களான எந்த சிருஷ்டியானாலும் கத்ரா இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று பவுல் ஆணித்தரங்கமாக சொல்லுகிறது போல அவருடைய அன்பு நம்மளை நெருக்கி ஏவுகிறது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அவருடைய அன்பு இல்லைன்னா நம்ம என்னைக்கோ போய் சேர்ந்துருப்போங்க. அவருடைய அன்பு இறக்க இருக்கிறதுனால நம்மளை கர்த்தருடைய கிருபை தான் நம்மளை தாங்குகிறது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? கர்த்தருடைய கிருபை தான் நம்மளை தாங்குகிறது. நடக்கும்போது, தூங்கும்போது, உட்காரும் போது, எழுந்திருக்கும் போது, எந்த சூழ்நிலையும், பைக்ல போகும்போதும், கார்ல போகும்போதும், வரும்போதும், ஸ்கூல்ல படிக்கும் போதும், காலேஜுக்கு போகும்போதும், எங்க வேலை பார்த்தாலும், ஆனா ஆண்டவருடைய கரம் உங்க கூட இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்ம வாழ்கிறோம். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? கடைசியாக அவர் சொல்லுகிறார், உங்கள் சிறையிருப்பை மாற்றுகிற ஆண்டவர். முழு இதயத்தோடு அவர் தேடும் போது அவர் என்ன செய்வாராம்? உங்களுக்கு முன்பாக காணப்படுகிற ஆண்டவரா இருக்கிறார், உங்களுக்கு முன்னாடி வருகிற ஆண்டவரா இருக்கிறார். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா பணம் இருந்தா மனுஷன் உங்களை தேடி வருவாங்க, பணம் இல்லைன்னா விட்டு விட்டு ஓடி போயிடுவாங்க. எதிர பேர் அதை உணர்ந்திருக்கீங்க? ஆமா, மனுஷன் பணத்துக்காக வாழுகிற உலகம் அந்த உலகம் இல்ல, பணத்தை பார்த்து எடை போடுகிற உலகம், பணத்தை பார்த்து மதிக்கிற உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் உங்கள்கிட்ட பணம் இருந்தாலும் இல்லாட்டாலும் அவரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா போதும், தேடி ஓடி வருவார், உங்களை மார்போடு மார்பு அணைத்து முத்தம் செய்வார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? கடைசியாக உங்கள் சிறையிருப்பை மாற்றுகிற ஆண்டவர். நிறைய பேர் சிறையிருப்போடு இந்த இடத்துல நீங்க வந்திருக்கீங்க. நிறைய பிரச்சனை, வெளியே சொல்ல முடியாத பிரச்சனை, கடன் பாரம் ஒரு பக்கம், வியாதி, இதுல இருந்து இந்த போராட்டத்துல விடுதலை கிடைக்காதா? எங்க பார்த்தாலும் சுகர், எல்லாருக்கும் சுகர் உலகத்துல, என்ன சுகர், பிரஷரு, எல்லா வியாதியும் மனுஷனுக்கு எப்படியா வருது. இந்த உலகத்துல இயற்கையெல்லாம் அழிஞ்சு போச்சு. காய்கறி போட்டா கூட அதுல மருந்து வச்சிருக்கானுங்க. என்ன செய்யறானுங்க? காய்கறி இந்த வெஜிடபிள்ஸ், அது கத்திரிக்காய் போட்டா கூட அதுலயும் மருந்து. ஆமா, உலகத்துல இயற்கையை சாப்பிட்டு எல்லாம் முடிஞ்சு அந்த காலம் போயிடுச்சு. மக்களுடைய ஆயுஷ் நாட்கள் என்ன செய்கிறது? குறைந்து கொண்டே வருகிறது. பலத்தின் மீது 70 80 இருந்தாலும் வருத்தம் சஞ்சலமா தான் இருக்கு உலகத்துல. அப்படிப்பட்ட உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவரை பிடிச்சுக்கோங்க, அவரை பற்றி கொள்ளுங்க, அவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். எத்தனை ஆமென்னு சொல்றீங்க? எல்லாம் கண்களை மூடுவோம். ஆண்டு உங்களோடு பேசுறதுக்காக கொஞ்ச நேரம் வாயை திற ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் வாயை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் நன்றி சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவரே, நீர் எங்களை ஜீவனோடு வச்சு இந்த ஆலயத்தில் வந்து இன்னைக்கு நிறைய பேர் வரலப்பா, நிறைய பேர் எங்களை விட்டு போயிட்டாங்கப்பா, எங்களுடைய சொந்த பந்தங்கள் எங்களை விட்டு போயிட்டாங்க, நிறைய பேர் இறந்துக்கிறாங்க. ஆனால் எங்கள் மேலே எவ்வளோ இறக்க வச்சிருக்கீங்கப்பா, எங்கள் மேலே எவ்வளோ இறக்க வச்சிருக்கீங்க, நன்றி அப்பா. உண்மை நாங்கள் ஒரு நாள் சாகுவரை மறக்க மாட்டோம்ப்பா, நாங்கள் ஆயுசு முழுவதும் நமக்கு நன்றியா இருப்போம். ஆண்டு ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவர், ஐ சரண்டர் ஆல் பிலாங் டு ஜீசஸ், என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்வீங்களா? ஆண்டு ஒப்பு கொடுங்க. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், பாடுங்க, துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும் சோதனை வாரும் நேரத்தில், சொற்கேக்கும் செவியிலே பாரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் உன்னை காக்க வல்லோ, காக்கும்
வருவேன், யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் இயேசுவிடம். விட்டு ஒருபோது நாங்க விலக மாட்டோம்ப்பா. இந்த ஊழியத்தை நான் அப்படியே பிளஸ் பண்றப்பா, ஆசீர்வதிக்கிறேன். எங்க அன்பு அங்கிளை ஆசீர்வதிக்கிறோம்ப்பா, ஆண்டியை ஆசீர்வதிக்கிறேன். அவங்க கொடுத்த மகனை இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. எங்க விசுவாச பிள்ளைகள் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பிளஸ் பண்றோம்ப்பா, ஊழியக்கார பிளஸ் பண்றேன். பிதா குமாரன் பரிசுத்த திரிய நாமத்தினால் இந்த ஊழியம் கோடா கோடியாய் பெருகட்டும் அப்பா. பலருக்கு ஆசீர்வாதம் அமையட்டும் அப்பா. சீக்கிரம் சபை கட்டுமான பணியை துவக்கணும். பணம் நிறைய தேவைகள் இருக்கப்பா. பிள்ளைகளுக்கு பரத்துல ஒத்தாசை அனுப்புங்க சுவாமி. ஆண்டவரே, அன்கிள் உண்மைதான் நம்பி வந்தார் இந்த உரத்துக்கு. உண்மையே நம்பி வந்த அந்த மகனுக்கு நீர் தான் அடைக்கலமா இருக்கீங்கப்பா. நீர் தான் கோட்டையா இருக்கீங்க. நீங்க தான் நம்பி இருக்கும் கண்மலையா இருக்கீங்க, துருகமா இருக்கீங்க, கேடகமா இருக்கீங்கப்பா. அங்களுக்குரிய எல்லா தேவைகளையும் சந்திங்க. உன் மன விருப்பத்தின்படி தந்தருளி இந்த ஆலோசனையில நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அங்களுடைய கண்ணீர், முழங்கால், தரிசனம் எல்லாவற்றையும் பார்க்கிற தெய்வமே, எங்க அங்களுக்கு கொடுத்துருங்கப்பா. சீக்கிரம் எங்க பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்து ஒரு சபையை கர்த்தர் கொடுங்கப்பா. அதுக்குரிய தேவைகள் எல்லாம் கொடுங்க. கொடுக்கிற கரங்களை கர்த்தர் எழுப்புவீராக. அடிக்கப்பட்ட வாசலை கர்த்தர் திறப்பீராக. இதோ திறந்த வாசலும்பா வைத்திருக்கிறேன், ஒருவனதை பூட்ட மாட்டான், ஒருவனதை பூட்ட மாட்டான் சொன்னது போல அடைக்கப்பட்ட வாசல் கர்த்தர் ஓபன் பண்ணுங்க இயேசுவின் நாமத்தினாலே. அவர் கொடுத்தார்னா வானத்தை பிளந்து திறந்து கொடுப்பார். ஆண்டவரே, நீர் கொடுக்க போறதற்காக நன்றி. அங்கிளுக்கு நல்ல சூ கொடுங்க, பலன் கொடுங்க, ஆயுஷ் நாட்ல கூட்டி கொடுங்கப்பா. உடைய கிருபை இறக்கும் அன்பும் எங்க அன்பு அணுக்களோடு இருக்கும். ஆண்டிக்காக ஜெபிக்கிறேன். உடைய ஊழியத்தை செய்கிற அங்கிளோடு இணைந்து ஊழியம் செய்கிற மகளை ஆசீர்வதிங்க. ஆண்டிக்கு நல்ல சுகபலனை கொடுங்க, ஆயுஷ் நாட்ல கூட்டி கொடுங்கப்பா. உடைய அன்பு இறக்கும் கிருபை ஆண்டியோட இருக்கட்டும். கொடுத்த கற்பத்தின் கனிக்காக ஸ்தோத்திரம். அருமையான பிள்ளைய ஊழியக்கார அந்த குடும்பத்தை கொடுத்தீரே, நமக்கு ஸ்தோத்திரம். உடைய மகனுக்கு நல்ல சுகம் கொடுங்க, பலன் கொடுங்க. கொடுத்த மனைவிக்காக ஸ்தோத்திரம். கொடுத்த பிள்ளைகளுக்காக, பிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். முழு குடும்பத்தையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் பிளஸ் பண்ற, ஆசீர்வதிக்கிறேன். எங்க பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும் ஐயா, வாழ்ந்து செழிப்பா இருக்கட்டும். எங்க பிள்ளைகள் ஒரு குறைவில்லாம அந்தமான் தேசத்துல எங்க பிள்ளைங்க நல்லா வாழ்ந்து மகிழ்ச்சியோடு இருக்க கிருபை செய்யுங்க. அந்தமான் இயேசுவுக்காய் மாற கிருபை செய்யுங்க. எல்லா துதிகன மகிமைக்கு மாத்திரம் எடுக்கிறோம். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உம்முடைய நாமத்தில் ஒருவருக்கே மகிமை வரப்படும். இயேசுவின் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.